மிரட்டல் உருட்டல். நேற்று தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்திருந்தாரு, திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசுறாரு, என் பேரை சொல்லி குறிப்பிட்ட பேசுறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் என் ஞாபகமாவே இருக்காரு. அவரு திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, என் பேரை சொல்லி குறிப்பிடுறாரு. என் பேரை சொன்னதுனால எனக்கு புரிஞ்சது இல்லைன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. எதுக்கு என் பேரை சொல்றாருன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக விட மாட்டோம் அப்படின்னு யாரு, திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. நான் கேட்டேன், அப்போ நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன சதித்திட்டம் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய தலைவரை தான் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க, அது உறுதி. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள், கழகத்துடைய உடன்பிறப்புகள் பாஜகவுடைய அந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டினா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்குன திமுக. நான் உங்களிடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் 2-3 விஷயங்கள் தான், அன்பு வேண்டுகோள் தான். இன்னும் தேர்தலுக்கு சரியா 100 நாட்கள் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியம். வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய பணிகளை சரியா நாம செய்ய வேண்டும். நமக்குள்ள இந்த ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும், அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரே டார்கெட் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு காட்ட வேண்டும். அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் எந்த பணியா இருந்தாலும் சரி, பிரச்சார பணியா இருந்தாலும் சரி, கழக பணியாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, அது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம், யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கவனமா இருக்க வேண்டும். எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், இளைஞரின் தம்பிமார்கள் சேர்த்து சொல்றேன். ஏன்னா எதிர்கட்சிகள் தொலைக்காட்சி சேனல்கள்லாம், செய்தி தொலைக்காட்சி சேனல்கள்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடாதா, திமுக நிர்வாகிகள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட மாட்டாங்களா, அதை படம் பிடிச்சு பெருசாக்கிட மாட்டோமா, எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ஆர்வத்தோடு இருக்காங்க. அதற்கு திமுக நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் நீங்க எந்த விதத்திலும் நீங்க இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது குறிப்பா நம்முடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 85,000 வாக்குகள் நீக்கி இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் திட்டம் வரும்போது வேணான்னு சொல்லுது நம்ம தான், அது எதிர்ப்பு தெரிவிச்சது நாம தான். குறிப்பா சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், மகளிருடைய வாக்குகளை எப்படியாவது நீக்கிடணும்னு அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு 85,000 வாக்குகளை நம்முடைய தொகுதியில் நீக்கியிருக்காங்க. நீங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்கிறது நீங்க உறுதி செய்ய வேண்டும்.